இளைஞர்களினுடைய முதலாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நல்லதொரு கருத்துக்களை பதிவு செய்து இங்கே சென்றிருக்கின்ற அருமைக்குரிய தலைவர் கிருஷ்ணன் அவர்களே, அருமைக்குரிய கதிரவன் அவர்களே, கனக அவர்களே, அருமைக்குரிய கண்ணநாச்சி அவர்களே, நித்யஜோதி அவர்களே, இங்கே மேலே இருக்கின்ற ராஜபாளையம் நிர்வாகிகளே, இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமைக்குரிய ஆண்டவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாவட்டத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் உண்மையிலேயே முதலாவது ஆண்டில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எதை செய்யவில்லை, எதை செய்தால் சரியாக இருக்கும் என்ற 3 கட்டளைகளையும் தங்களுடைய ஒவ்வொருவர்களுடைய கருத்துக்களையும் நன்றாக பதிவு செய்திருக்கிறீர்கள். நாம் ஏன் இந்த இளைஞரணியை ஆரம்பித்தோம்? எனக்கு முன்னால் கதிரவன் நீண்ட ஒரு விளக்கம் சொன்னார், பேரவையால் வந்த நன்மைகள். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கின்ற, நான் ஒரு 25 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இந்த சமூக பணியில் இருந்தாலும் என்னுடைய முதல் காலகட்டம் இந்த கிமு மாதிரி ஒரு காலம், ஒரு 20 வருஷம் என்னுடைய காலம் என்பது வெவ்வேறு விதமான ஒரு காலத்தில் இருந்தோம். அதற்கு பின்னால் வெவ்வேறு விதமாக மாறி நான் சமூக பணியாக மாறினாலும் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த சமுதாயத்தை ஒரு வித்தியாசமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கின்ற இடம் சிவகாசி. இன்றைக்கு பொதுவாக நாடார்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற பாதிப்புகள் என்னென்ன? தொடர்ந்து நாங்கள் பயணிக்கின்ற பொழுது அரசியல் பணி என்பது மிக மிக, நான் இன்றைக்கு அதை ஆரம்பிக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஜனதா கட்சியில் இருந்து அவர் மறைந்து விட்டார். ஜனதா கட்சியில் பா. ராமச்சந்திரன் அவர்களை தலைவராக இருக்கிறார்கள். அன்றைக்கு சத்தியமூர்த்தி பவனில் நாங்கள் எல்லோரும் இளைஞராக இருக்கின்ற சிறுவயது பையன். அப்பொழுது அங்கே செல்லுகின்ற பொழுது பெரிய பெரிய காங்கிரஸ்காரர்களா உட்கார்ந்து இருக்கிறார்கள். நிஜலியப்பா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள், நான் சிறு வயதாக இருக்கிறேன், ஜனதா கட்சியினுடைய தீவிரவாதி, சாவண காங்கிரசினுடைய. ஆனால் அங்கே செல்லுகின்ற பொழுது இன்னமும் இன்னொரு நாடாரிடம் இந்த சத்தியமூர்த்தி பவனை கொடுக்கவா போகிறீர்கள் என்றுதான் அத்தனை பேர்களும் பேசினார்கள். அதனால் தான் அன்றைக்கு குமரி அண்ணனுக்கு தலைவர் பதவி கிடைக்கவில்லை. பா. ராமச்சந்திரனை கொடுத்தார்கள். அந்த பா. ராமச்சந்திரன் சத்தியமூர்த்தி பவனை காங்கிரசில் கொடுத்துவிட்டு கவர்னர் ஆகிவிட்டு சென்று விட்டார். இது அன்றைக்கு என்னுடைய சின்ன வயதில் பார்த்தேன். அதற்கு பின்னால் தான் நான் காக்காதாக்கா என்ற அந்த அமைப்புக்கே அவர் பின்னால் செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. நான் அதற்கு பின்னால் 78, 80 என்னுடைய லைன் மாறியது. ஆனால் நான் மீண்டும் சமூக பணி ஆற்றினாலும் இந்த அரசியல் களம் என்பது மிக மிக ஒரு கடுமையான ஒரு களம். நாம் அன்றையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல தலைவர்களை எதிரிக்க யாருமே விடவில்லை. இங்கே எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டினாலும் எந்த இடத்திலும் நமது சமுதாயத்தை மேலே தூக்குவதற்கு முடியாத ஒரு காலகட்டத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 30 வருடங்களில் இறங்கிக் கொண்டேதான் இருக்கிறோம் என்ற ஒரு ஸ்டெப்பு கூட மேலே ஏறவில்லை. அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏற முடியுமா என்றால் முடியாது. அதுக்கு பெரிய உணர்வுகள் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு காலம் இங்கே இருக்கின்ற பொழுது ஒரு அணியாக வைத்திருந்தார்கள். எம்ஜிஆரிடம் போய் பேசுவதற்கு மாப்போசி, தாமரக்கணி, குமரி அனந்தன், வால்டார் தேவாரம், அருமைக்குரிய PH பாண்டியன், இவர்கள் யார் மூலம் எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் தாமரக்கணியிடம் சொல்லி அது ஒவ்வொரு செய்தியாக ஒவ்வொரு ஊர்களுடைய விஷயங்களை அங்கே உதவி செய்ய முடியும். இங்கே கேட்பதை போல அத்தனை பேர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாத ஒரு உலகம் அன்றைக்கு இருந்தது. மாப்போசி அவைத்தலைவர். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு உலகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு நடந்த விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முக்தார் விஷயத்தில் நம்மை கொண்டு கூட்டிக் கொண்டு சென்று சிஎம்ஐ சந்திப்பதற்கு கூட அமைச்சர்கள் யாரும் பயந்தார்கள். நாம் அதனால் தான் ஆர்ப்பாட்டத்திற்கு அந்த லைன் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. நமது அமைச்சர்களே யோசித்தார்கள், தங்கள் ஜாதியை சொல்லி உங்களிடம் சொல்லவா. ஆனால் ஒரு காலம் எப்படி இருந்தது, ஒரு காலம் எப்படி இறங்கி இருக்கிறது. காலம் இறங்கிக் கொண்டே வருகிறது. ஆனால் நம்மளுடைய தலைவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். சமூகத்தோடு இணைந்த தலைவர்களாக அனைத்து கட்சிகள், அது அதிமுக, திமுக. ஒரு காலம் நான் திருச்சுழி அருகில் ஒரு நாடார் தைரியமாக கையில் துப்பாக்கி இருந்து சுட்டுவிட்டார். பரலட்சி ஊரில். நான் சொல்லுவது 72, 73.
தைரியமாக சுட்டுவிட்டு அவர் கேஸ் எடுத்தால் மகாஜன சங்கத்திற்கு சென்றார்கள். மகாஜன சங்கத்திலிருந்து சிவசாமி என்று ஒரு எம்எல்ஏ இருந்தார் தூத்துக்குடியில். அவரை காப்பாற்றி விட்டு திமுகவில் இருந்து அவரை இந்த துப்பாக்கியால் சுட்டதை காப்பாற்றி விட்டு ஒரு கேஸிலிருந்து விடுதலை செய்தார்கள். அதே போல BH பாண்டியன் இருக்கின்ற பொழுது 8 பேர்களை கொன்றார்கள் மாகாளி நாடார் ஈரோட்டில். அவரை தூக்கு கொடுத்தார்கள். தூக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு இதேபோல் தூக்கு கொடுத்த பொழுது சங்கத்திற்கு வந்தார்கள். பாரா முத்துச்சாமி நாடார் அவர்கள் தான் உடனடியாக சென்று BH பாண்டியனை அணுகினார். BH பாண்டியன் ஒரு ஐடியா சொன்னார், நான் இதை செய்கிறேன், நீங்கள் இதை செய்வீர்களா என்று சொன்னார்கள். பாரா முத்துச்சாமி நாடார் நான் உடனடியாக செய்கிறேன் என்று பொதுச் செயலாளர் இருந்தவர் நேரடியாக பாராளுமன்றத்திற்கு சென்று 50 MPக்களை கொண்டு நாளை தூக்கு போடுவதை நிறுத்தச் சொல்லுங்கள் என்று சட்ட வல்லுநராக இருந்த BH பாண்டியன் சொல்லிக் கொடுத்தார். அதைத்தான் அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 8 பேருடைய வாழ்க்கை மாகாளி நாடார் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஒரு BH பாண்டியன் ஒரு சமூக உணர்வோடு சொன்னதை சங்கம் செய்வதால் காப்பாற்றப்பட்டு அன்றைக்கு நாம் எந்த விஷயங்கள் எடுத்தாலும் செய்வதற்கு சங்கமும் அரசியல் தலைவர்களும் இணைந்து செயலாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நாம் பார்த்த வரலாறு. நான் இந்த பதவிக்கு வந்த பின்னால் எனக்கு தெரிய BH பாண்டியன் ஆழியார் நான் தொடர்ந்து பயணித்திருக்கிறேன். சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும், சில விஷயங்கள் நடக்க முடியாதா இருக்கும், சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் இறங்கிக் கொண்டுதானே இருக்கிறோம், கொஞ்சம் கூட ஏறவில்லை. இது அரசியல் களத்தினுடைய இன்றைய நிலை. அதனால் தான் திரும்ப அந்த அரசியலை நாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். இங்கே வந்தவர்களும் அரசியலை சொன்னார்கள். ஆனால் நான் பார்க்கின்றது இந்த இளைஞரணியினுடைய நோக்கமும் மகளிர் சேனையினுடைய நோக்கமும் நான் உருவாக்கியதற்கு காரணம், இங்கே உங்களை போன்றவர்கள் நீங்கள் அடுத்த தலைமுறை, எங்களுக்கு வயது 73 ஆகிவிட்டது, 75 வயதுக்கு முதல் நாங்கள் இந்த பணியிலிருந்து நிறைவு செய்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அமைப்பு வலுவாக வேண்டும். இந்த இளைஞரனுடைய நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கு நமது சமூகத்திற்கு என்னென்ன பாதிப்பு இருக்கிறது நீங்கள் ஒன்றை பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு 1980க்கு பிறகு வந்த தொழிலதிபர்கள் இன்றைக்கு நாடார் இளைஞர்களில் யாராவது கோடீஸ்வரர்கள் ஆகியிருக்கிறார்களா? உங்களுக்கு தெரிந்து உங்கள் ஊர்களில் நீங்கள் எல்லோரும் கணக்கு பாருங்கள், யாருமே ஒரு பெரிய செல்வந்தர்களாக ஆகவில்லை. பழைய காலத்தில் இருந்த சிவகாசி விருந்தினராக இருக்கலாம், அதற்கு பின்னால் வந்தவர்கள் கொஞ்சமாயிருக்கலாம். இண்டஸ்ட்ரியலில் என்று வந்திருக்கிறார்களா என்றால் மிக குறைவு. அதேபோல் அதிகார வர்க்கத்திலும் நாம் குறைவாக இருக்கிறோம். இன்றைக்கு அதிகாரிகளாக வருகை வந்திருக்கிறார்கள் என்றால் குறைந்து கொண்டே இருக்கிறோம். அதே நிலைதான் அரசியலிலும். இந்த மூன்றையும் நாம் யோசிக்கின்ற பொழுதுதான் நாம் ஒன்றை யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நாம் இன்றைக்கு பயணிக்கின்ற பொழுது நாம் இன்றைக்கு கூடியிருக்கின்ற இடம் சிவகாசி. இந்த சிவகாசியினுடைய ஒரு தன்மை என்னவென்றால், இங்கே இருக்கின்ற இந்த காசியினுடைய கோயிலில் அன்றைக்கு இருந்த பாண்டிய மன்னர்கள் அங்கே இருந்து காசிக்கு சென்று அந்த சிவனை எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த சிவனை எடுத்துக்கொண்டு வந்து தென்காசியில் கொண்டு வைக்க வேண்டும். அவர் இந்த வழியாக தன்னுடைய துணைவியாரோடு அந்த சிவலிங்கத்தை எடுத்து செல்கின்ற பொழுது அவர் பூஜை பண்ண வேண்டிய நேரம் வந்து விடுது. அதற்கு பின்னால் இங்கே இறக்கி வைத்துவிட்டு அதை இங்கேயே அஷ்டம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு வந்துவிடுது. அதற்கு காரணம் அவருடைய துணைவியார் அந்த மாதவிலக்கானவுடன் இந்த இடத்தை விட்டு இந்த சிலையை தூக்க வேண்டாம், நான் இனிமேல் ஒரு வாரம் ஆகும் என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது சிலையை இங்கேயே வைக்கிறார். பாண்டிய மன்னனாக இருந்த அரிநாத பாண்டியன் என்பவர் பராக்கிரம பாண்டியனோடு பிறந்தவர். இந்த சிலையை இங்கே வைத்துவிட்டு அந்த சிலைக்கு அது எல்லாமே செய்துவிட்டு மீண்டும் அவர் ஊருக்கு சென்று காசிக்கு செல்கிறார். காசியில் இருந்து மீண்டும் பராக்கிரம பாண்டியன் கட்டிய தென்காசிக்கு மீண்டும் ஒரு சிலையை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே வைக்கிறார். இது வரலாறு. ஆனால் இந்த சிலையை இங்கே வைத்த பின்னால் நாம் பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் நாடார்களிடம் இருந்த அன்றைக்கு ஒரு 600 ஆண்டுகால அரசியல் களத்தில் விஜயநகர பேரரசு என்றைக்கு தமிழகத்தில் வந்ததோ அதற்கு பின்னால் பல்லவ சாம்ராஜ்யங்கள் உள்ளே வருகிறது. ஒவ்வொரு சாம்ராஜ்யமாக வருகின்ற பொழுது கடைசியாக இருந்த பாண்டிய மன்னர்கள் 50 ராஜாக்களாக இருந்த சுந்தரபாண்டியன், பராக்கிரம பாண்டியன் அத்தனை பேர்களும் இந்த இடத்தை விட்டு விரட்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. அத்தனை பேர்களும் மீண்டும் கரிவலங்கநல்லூர், தென்காசி, வள்ளியூர், குலசேகரப்பட்டணம் அத்தனை ஊர்களிலும் ஆட்சிக்கட்டிலில் இருந்து தேரிக்காடுகளில் சென்று இந்த சமூகம் ஒரு ஓரம் கட்டப்படுகிறது.
இந்த சமூகம் ஓரங்கட்டப்பட்ட பின்னால் மீண்டும் அந்த சமூகத்திற்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லை. அந்த வாழ்வாதாரத்தை அன்றைக்கு இருந்த நம்மளுடைய சமூக மக்கள் நம்மிடையே கிடைத்த அந்த பனைமரத்தை வைத்து நாம் ஒரு வாழ்க்கையை துவக்கி ஒரு 300-400 ஆண்டுகள் அந்த பனங்காடுகளில் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்றைக்கு இதே நிலைமை அன்றைக்கு பொறுமை காத்திருக்கிறார்கள் இந்த சமூகம். ஆனால் அன்றைக்கு அந்த 400 வருடத்திற்கு பின்னால் வெள்ளைக்காரர்கள் வருகின்ற பின்னால் வெளிச்சம் கிடைக்கிறது. வெளிச்சம் கிடைத்த பின்னால் அந்த நாடார்கள் தேரிக்காடுகளை விட்டு வருகின்ற பொழுது முதலாக குடியேறிய ஊர் எது என்றால் சிவகாசி தான். ஏன் என்றால் அந்த பாண்டிய மன்னன் வைத்த சிவலிங்கம் இங்கே இருக்கிறது. நாம் அன்றைக்கு 400 வருடங்கள் எத்தனை தலைமுறை மாறி இருப்பார்கள் யோசித்து பாருங்கள். 400 தலைமுறையில் அந்த 400 ஆண்டுகளில் ஒரு 5 தலைமுறை இறந்திருப்பார்கள் தேரிக்காடுகளிலும் தாமிரபரணிக்கு அங்கட்டும். ஆனாலும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள், நாம் இந்த இடத்தை இழந்திருக்கிறோம், தென்காசியை இழந்தோம் என்று. அதனால் அங்கே இருந்து வந்தவர்கள் முதலாக குடியேறிய ஊர் சிவகாசி. அதற்கு பின்னால் தான் விருதுநகர், அருப்புக்கோட்டை, பாளையப்பட்டி. இங்கே நீங்கள் மாசி மாதம் வந்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், சிவகாசியில் குலதெய்வத்தை கும்பிடுகின்ற பொழுது இடம் விலகுவதற்கு இருக்காது. ஏனென்றால் அத்தனை ஊர்களுக்கு சென்ற நாடார்களும் இந்த ஊருக்குத்தான் வந்து சாமி முறை வருகிறார்கள். ஏனென்றால் ஆதியில் அங்கே இருந்து அந்த குலதெய்வத்தை தூக்கி கொண்டு வந்தவர்கள் இந்த ஊரில் வந்துதான் குடியேறி இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் தமிழகம் எங்கும் பிரிந்திருக்கிறார்கள். வெளிச்சம் கிடைத்த பின்னால் ஒவ்வொரு ஊருக்காக சென்றிருக்கிறார்கள். அந்தந்த இடங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை பெருக்கி இருக்கிறார்கள். ஆனால் நாம் அரசியல் களத்தை அவர்கள் வணிகம், கல்வி, அரசியல் இந்த 3ஐயும் கையில் எடுத்திருக்கிறார்கள். முதலில் நாகரிகம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் போட்டி ஓடுகின்ற சமூகம் பிராமணரோடு போட்டி ஓட்டிருக்கிறார்கள். அதுதான் முதல் கட்டம். நீங்கள் யோசிக்க வேண்டிய இடம் அதுதான். நாம் யாரோடு போட்டி ஓட வேண்டும் என்பதை தகுதியோடு அழைத்திருக்கிறார்கள். பிராமணனோடு போட்டி ஓடும் அது அந்த நிலையை அந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த சமூகம் பிராமணரோடு தான் போட்டி ஓட வேண்டும். நீ பூணூல் போடு, நீ குடிமி வை, நீ பரதநாட்டியம் கற்றுக்கொள், நீ சமூகத்தை மாற்றம் செய், நீ வணிகத்தில் தயாரு, கல்வியை கற்றுக்கொள், அத்தனையும் நீ உருவாக்கி என்று சொல்லிக் கொடுத்து இந்த சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கட்டத்திற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆதித்தனார் 52 வருகின்ற பொழுது பாரட்டா படித்துவிட்டு வைக்கலாக சிங்கப்பூரில் இருந்திருக்கலாம். தமிழ் மீது இருந்த ஆர்வத்தால் நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கத்தை 52 துவைக்கிறார். தமிழ் மீது ஆர்வத்தால் தன்னுடைய இயக்கத்தை தானாக முடிந்த ஒரு இயக்கத்தை துவைக்கிறார். மாப்போசி 2ஆம் படித்திருக்கிறவர் 50 புஸ்தகங்களை வெளியிடுகின்றார். சாதாரண அச்சுப்போக்கின்ற இடத்தில் வேலை செய்த மாப்போசி 50 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய மேலவை தலைவராக வருகின்ற அளவுக்கு அவரிடம் திறமை இருந்திருக்கு. யாரிடமும் அடங்கவில்லை. ஆதித்தனார் அரசியலும் மாப்போசி அரசியலும் கேடிகே தங்கமணி அரசியலையும் நாம் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அவர்களுடைய அரசியல் களம் எத்தனை பேர் ஒரு பக்கம் சிவகாசியும் ஒரு பக்கம் விருதுநகரும் அருப்புக்கோட்டையிலும் இருந்து போன்ற நாடார்கள் தொழில் சார்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எங்கேயோ இருந்து வந்த தலைவர்கள், அது ஆதித்தனாரோ, கேடிகே தங்கமணியோ, காமராஜரோ, இன்றைக்கு இருக்கின்ற சுயமரியாதை இயக்கத்தினுடைய அச்சமகற்றிய அண்ணலோ, அத்தனை தலைவர்களும் தாங்கள் கொண்டுள்ள கொள்கைகளில் மாறவே இல்லை. அவர்கள் தங்களுடைய வலுவான ஒரு சிந்தனையோடு, ஆனால் அவர்கள் எந்த இடத்திலும் சமூகத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. சமூகத்தை இணைத்து சமூகத்தை எப்படியாவது முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு அந்த தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். நம்மளுடைய தொழிலதிபர்கள் எல்லாம் வண்டி மாடு கட்டி நாம் வணிகம் செய்ய வந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில்துறையை முன்னேறி இருக்கிறார்கள். தாங்கள் முன்னேறுகின்ற பொழுதுதான் நாம் எப்படியாவது இவர்கள் கல்வி மூலம் ஏற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாடார் மகாஜன சங்கத்தில் ஒரு அழகான கருத்துக்களை செய்திருக்கிறார்கள். அன்றைக்கு டபிள்யூபிஎஸ் அவர்கள் 1940 நாடார் மகாஜன சங்கத்தில் இருக்கின்ற பொழுது கிராமங்கள் தூரம் சென்றிருக்கிறார். உங்களுக்கு இந்த சமூகத்திற்கு என்ன வேண்டும்? போட்டி போட வேண்டியது பிராமணர். அப்பொழுது கல்வி வேண்டும். கல்விக்கு நீங்க உங்களிடம் பணம் என்ன இருக்கிறது? 50 ரூபாய் இருக்கிறதா? இந்த ஊர் மதுமை வைத்து நாங்கள் நாடார் மகாஜன சங்கம் சேர்ந்து 50 ரூபாய் தருகிறோம். ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுங்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து
பையன்களை படிக்க வைங்கள் என்று சொன்னதினால்தான் இந்த பகுதியில் ஒரு 300 பள்ளிக்கூடங்கள் அன்றைக்கு நாடார் மகாஜன சங்கத்தாலும் கவுனிபீஸாலும் தான் உருவாக்கப்பட்டது. அத்தனை பள்ளிக்கூடம் இன்றைக்கு மரியாதை தருகிறது என்றால் அவர் ஒரு விதத்தில் போராடி கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் நாம் தமிழர் என்று இவர் போராடுகிறார், ஒரு பக்கம் அருமைக்குரிய கேடிகே தங்கமணி கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் போராடுகிறார், இன்னொரு பக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தானாக முளைத்து ஒரு தேசிய இயக்கத்தில் தன்னை வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களிடம் கொள்கை வேறுபாடுகள் இருக்கிறது, ஆனால் கான்ட்ரோவர்சியில் இல்லை. ஒன்றை மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அருமைக்குரிய முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை கைது செய்கின்ற பொழுது கண்டனம் தெரிவித்தவர்கள் 3 பேரும் நாடார்கள் தான். ஒன்று கேடிகே தங்கமணி, ஆதித்தனார், மாப்போசி 3 பேரும் தான் கண்டனம் தெரிவித்தார்கள். ஆனால் காம்பர்மேஷன் அது அவர்களுடைய அரசியல் கொள்கை. காமராஜரை காங்கிரஸ் இயக்கம், அவர் இருக்கிறது காங்கிரஸ் இயக்கம், இவர்கள் இருக்கின்றது ஒரு கொள்கை. 3 பேரும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள், 3 பேரும் முதல்வருக்கு செல்கிறார்கள். இது அரசியல் களம். ஆனால் நாம் இன்றைக்கு அந்த அரசியல் களத்தில் கொள்கையான தலைவர்களாக உருவாக வேண்டிய கட்டாயம் நமக்கு மீண்டும் இருக்கிறது. நாம் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது எல்லாம் இந்த இளைஞரணியினுடைய நோக்கம், நாம் எடுத்து வைக்க வேண்டிய வேலை மீண்டும் திரும்பிக் கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் பல பக்கம் தொழிலதிபர்கள் உருவாகிவிட்டார்கள், பல பக்கம் அதிகாரிகள் வந்துவிட்டார்கள், அரசாங்கத்தில் அதிகாரிகள் குறைந்து கொண்டிருக்கிறது, வணிகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் குறைந்து கொண்டிருக்கிறது, கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து கொண்டிருக்கிறது. நான் முதலில் சொன்னதை போல இன்றைக்கு மதுரை எடுத்தால் பழம்பெருமையை பேசிக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறதே தவிர யாரும் பெரிய தொழிலதிபர்களாக ஆகவில்லை. ஏனென்றால் தொழில் குறைந்து கொண்டே இருக்கிறது. பழம்பெருமையை பேசி எத்தனை காலம் வாழப் போகிறோம்? அதனால் இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறைகளை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. நாம் அந்த கடமையை நினைத்துத்தான் இந்த இளைஞரணி என்ற அமைப்பை உருவாக்கிறோம். மகளிர் சேனையை உருவாக்குவதனுடைய நோக்கம் அதுதான். அடுத்த தலைமுறையிடம் சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைகள், கிப்சன் அழகாக சொன்னார், நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்றால், தொழில் களத்திற்கு வர வேண்டும் என்றால், உங்கள் வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்றால் இந்த 3 கட்டத்தையும் தனித்தனியாக பிரிப்போம். இந்த 3 கட்டத்திற்கு வேண்டிய வேலைகளை நாங்கள் ஒரு 6 மாத காலம், 1 வருட காலத்திற்குள் இவை அத்தனையும் செய்து கொடுப்போம் என்பதை நாடார் மகாஜன சங்கம் உங்களுக்கு உறுதியளிக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது களத்துக்கு செல்லுங்கள், இளைஞர்களை சந்தியுங்கள், அவரிடம் தெளிவான கருத்துக்களை சொல்லுங்கள். அவர்கள் கோவிக்கத்தான் செய்வார்கள். நான் சங்கத்தில் பார்த்தேன், பெருந்தலைவர் காமராஜரை நீங்கள் பார்த்தீர்கள். அவர் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்துவிட்டு படிக்க ஆள் வரவில்லை. அதற்கு பின்னால் தான் யோசிக்கிறார், அதற்கு பின்னால் தான் இவனுக்கு சோறு போட்டால் படிக்க வருவானா என்று சிந்திக்கிறார். அந்த வழியில் தான் அவர்களை அழைக்கிறார்கள். நாடார் மகாஜன சங்கத்தை பார்க்கிறோம். அன்றைக்கு 71 69 வரைக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் கிடையாது. நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் என்பதை 1962 63 சங்கம் துவக்குகின்ற பொழுது முதல் மெம்பர் 100 ரூபாய் தான். அந்த 100 ரூபாயை கொடுக்க மதுரையோ சுத்தி எந்த கிராமத்திலும் நாடார்கள் இல்லை. முதல் மெம்பர் சிவகாசி தான். ஏனென்றால் அன்றைக்கு பணம் இருந்த ஊர் இந்த சிவகாசி தான். முதல் கல்வி தந்தை சிவகாசி தான். 5000 ரூபாய் கொடுக்க ஆள் இல்லை. அப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும், இந்த 5000 ரூபாயும் 100 ரூபாயும் இங்கேதான் வந்து வாங்கி இருக்கிறார்கள், தேடி வந்து சங்கம் வாங்கி இருக்கிறது. ஆனால் அந்த சங்கம் முயற்சி எடுக்காமல் இல்லை. தான் யாரிடமாவது பணம் வாங்கினாலும் எப்படியாவது சமூக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளோடு அத்தனை பேர்களுக்கும் செய்திருக்கிறார்கள். அதுதான் நம்மளுடைய நோக்கம். நாம் எடுக்க வேண்டியது தொழிலதிபர்களை தேட வேண்டும். இங்கே இருக்கின்ற காளீஸ்வரி கம்பெனி ஒரு காலகட்டங்களில் வரலாற்றை படித்தால் தெரிகிறது. அவர்கள் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் கணக்கு முடிக்கிறார்கள். எங்களிடம் சேல்டாய்ஸுக்கு கட்ட முடியாமல் ஒரு 21,000 ரூபாய் சங்கம் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இதே கம்பெனி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது? சங்கத்தில் கொடுத்தால் சமூகத்திற்கு போய் சேரும் என்ற எண்ணம் அந்த கம்பெனிக்கு இருந்திருக்கிறது. இதற்கு முன்னால் 50 வருடங்களுக்கு முன்னால் இருந்த முதலாளிகளுக்கு. அப்பொழுது அவர்களுடைய நோக்கம் மகாஜன சங்கம் நல்லது செய்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கட்டத்தில் ஒன்று செய்திருக்கிறார்கள். நீங்கள் 1940 பார்க்கின்ற பொழுது அன்றைக்கு இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய அத்தனை தலைவர்களுக்கும் பின்னால் இருந்து ஏறி இருக்கிறார்கள். அது கவுனிபீஸாக இருந்தாலும் சரி, மாயவரத்தில் இருந்த அவருக்கு ஒரு சேர்மனாக இருந்தாலும், டென்னிஸ் என்று ஒரு சேர்மன் இருக்கிறார், பாபுஜியோட அவர் அப்பா, அதே ஒரு பரிசுத்த நாடார் அவராக இருந்தாலும்
அருமைக்குரிய திருச்சியில் டாக்டராக இருந்த சேவை செய்த மதுரம் அவர்களுக்கும் எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறார். பாராளுமன்றத்திற்கு ஒரு சுயேட்சையாக சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வருகிறார்கள். நாடார்கள் அங்கங்கே செய்திருக்கிறார்கள். சங்கம் அன்றைக்கு பின்னால் இருந்து இயங்கி இருக்கிறது. அதே காலம் மாறுகிறது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறது. பாரா முத்துச்சாமியார் வருகிறார். மீண்டும் காமராஜரோடு தொடர் வைக்கிறார்கள். எத்தனை நாடார்களை டாக்டர் ஆக்க முடியும், எத்தனை நாடார்களை இன்ஜினியர் ஆக்க முடியும் என்ற மனநிலையை அவரிடம் செல்லுகிறார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நாம் இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் இன்றைக்கு ஒரு சீர்திருத்தமான சிந்திக்க வேண்டியது. நாம் பழைய நிலத்திற்கு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். நாம் இளைஞர்களாக இருக்கிறோம். அவளையும் தாண்டி விட்டோம். அது அன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்த நாடார்கள், வண்டி மாடுகளில் கெட்டிக்கொண்டு வந்த நாடார்கள் எங்கேயோ சென்று இவ்வளவு முன்னேற்றத்தை கண்டு வரலாற்றில் இன்றைக்கு பதிவு செய்து விட்டார்கள். இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கு கூட நான் சந்திரமேடம் அதைத்தான் சொன்னேன். இங்கே குறிப்பாக இன்றைக்கு பாருங்கள், பழம்பெருமையை நாம் பேசுகிறோம். இங்கே இருக்கின்ற இன்றைக்கு ராக்கெட் விடுகின்ற நாராயணன் நாகர்கோவில் ஒரு ஆரம்ப பள்ளியில் படித்தவர், சிவன் ஒரு ஆரம்ப பள்ளியில் படித்தவர். அதே போல் அதற்கு அடுத்து வந்து முத்துநாயகம் என்று இன்றைக்கு பத்மஸ்ரீ பட்டம் வாங்க போகிறார். இன்றைக்கு வதுவார்பேட்டையை சேர்ந்தவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். 4 பேர்கள் விஞ்ஞானிகள். ஆனால் இன்றைக்கு நாடார்களில் எத்தனை பேர் ஐஐடிக்குள் படித்துக் கொண்டிருக்கிறோம்? நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். அவர்களுடைய பழம்பெருமையை பேசி முடிக்கப் போகிறோமா? இல்ல மீண்டும் இந்த இஸ்ரோக்குள் நாடார்கள் ஐஐடிக்குள் படித்து வேலை வாய்ப்பை பெற்று இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து இந்த பெருமையை தேடித்தரப் போகிறோமா? அதே போல் இன்றைக்கு டேவிட்சனுக்கு பின்னால் ஒரு ஐடி இடத்திற்கு வருவதற்கு எத்தனை நாடார்கள் எஸ்பிக்களாக இருக்கிறோம்? இவை அத்தனையும் நாம் யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஒரு டேவிட்சன் இன்றைக்கு ஐஜியாக இருந்தார். அதற்கு பின்னால் இன்றைக்கு எத்தனை எஸ்பிக்கள் இருக்கிறார்கள்? 5 எஸ்பிக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்தை அடைய முடியுமா? முடியாதா? ரிட்டையர் ஆகி விடுவார்களா? இவை அத்தனையும் யோசிக்க வேண்டும். ஒரு பக்கம் தொழிலதிபர்கள், ஒரு பக்கம் அதிகாரிகள், ஒரு பக்கம் அரசியல்வாதிகள். இன்றைக்கு இவை 3ஐயும் நாம் யோசித்தோம் என்றால் இளைய தலைமுறையிடம் கண்டிப்பாக இந்த செய்திகளை சொல்லி அவர்களுக்கு உறுதியான பாதையை நாம் காட்டவில்லை என்றால் உண்மையிலேயே ஒரு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று நினைப்போம். அதற்காகத்தான் இந்த தவறை செய்துவிடக்கூடாது. அது அரசியல் களமாக இருந்தால் அதற்கு உங்களிடம் நான் எதற்கு ஆதித்தனாரையும் கேடிக தங்கமணியும் நேசமணியவும் இன்றைக்கு இருந்த ஒவ்வொரு தலைவர்களையும் யோசித்து பாருங்கள். மணிமுத்தாரை கட்ட முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அருமைக்குரிய அங்கே இருந்த கேடி கோசல்ராம் நான் 1 கோடி ரூபாய் வசூல் பண்ணி தருகிறேன் என்று சொல்லி அந்த 1 கோடி ரூபாயை அங்கே ஒன்று வசூல் செய்து கொடுத்து மணிமுத்தாரை கட்ட சொல்லுகிறார். மீண்டும் 1 கோடி ரூபாய் காமராஜரால் பங்களிக்கப்பட்டு அந்த கட்டடம் வருகிறது. ஆனால் நாம் எத்தனை பேர் நன்றி விசுவாசமாக இருக்கிறோம்? ஒரு பெண்ணி குட்டி எங்கேயோ இருந்து வசூல் பண்ணி கொண்டு வந்து கட்டினார். இன்றைக்கு அங்கே போய் இந்த இடத்தில் பாருங்கள், பெண்ணிக்குத்துக்கு பொங்கல் விழா அத்தனை வேன்களிலும் பெண்ணிக்குத்து பேர் வைக்கிறார்கள். அத்தனை கிராமங்களிலும் அந்த பெண்ணிக்குத்திற்கு சிலை வைத்திருக்கிறார்கள். நாம் கேடி கோசல்ராமுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் வரலாற்றை சொன்னோமா என்றால் சொல்லவில்லை. தாமிரபரணியில் மணிமுத்தாரிலிருந்து கால்வாய் திறக்கிறார் என்றால் மணிமுத்தாரில் இப்படி ஒரு தலைவன் பிறந்ததால் இந்த மணிமுத்தார் டேம் வந்தது. கோசல்ராமன் காமராஜர் தான் காரணம் என்று சொன்னோமா என்றால் இல்லை. அது தலைமுறைக்கு தெரியவில்லை. ஆனால் அங்கே இருக்கின்ற தேவ சமூகம் மத்த சமூகமும் எங்கேயோ இருந்து வந்த வெள்ளைக்காரன் பெண்ணிக்குக்கை கொண்டாடி கொண்டிருக்கின்றான். அது அருகில் இருக்கின்ற வைகிடமை கட்டியதில் எத்தனை கால்வாய் இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் சொல்லவில்லை. நாமாவது சொல்லி இருக்க வேண்டும் என்றால் சொல்லவில்லை. இதுதான் வரலாறுகளை நாம் மறைந்து கொண்டே இருக்கிறோம். நமது தலைமுறைக்கு சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த இளைய தலைமுறையிடம் தான் கொண்டு செல்ல வேண்டும். நாம் இன்றைக்கு ஒரு கடத்தை தாண்டி விட்டோம். இங்கு வந்திருக்கின்ற இளைஞர்கள் ஒரு 35 வயது 40 வயதுக்குள் இருக்கிறோம். இந்த 40 வயதுக்குள் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை அடுத்த தலைமுறையை கொண்டு வந்து இந்த அமைப்புக்குள் சேர்க்க வேண்டும். இந்த அமைப்பை இந்த 3க்கும் சரியான பாதையை போட வேண்டியது மகாஜன சங்கமும் இளைஞரணியினுடைய வேலைதான். இந்த 3 வேலையை செய்து கொடுக்க வேண்டிய கடமை நாடார் மகாஜன சங்கத்திற்கு இருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல கொடி வேண்டும் என்றீர்கள். அத்தனைகளை 1 வருட காலத்திற்குள் இளைஞர் அமைப்பின் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். அதை உறுதியாக நீங்கள் அடுத்த வருடம் நாம் சரியாக தேர்தல் வர இருக்கிறது.
இன்றைக்கு வருகின்ற நகராட்சி உள்ளாட்சி தேர்தல்களில் 1 வருட காலம் இருக்கிறது. இந்த 1 வருட காலத்தில் களப்பணி ஆற்றுவோம், திட்டமிட்டு செயல்படுவோம். அதற்கு என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை நாம் பின்னால் இருந்து சங்கம் செய்து கொடுக்கும். அதே போல அதிகாரிகள், தொழிலதிபர்கள், நான் தொழிலதிபர்கள் என்று சொல்லுவதற்கு காரணம், இன்றைக்கு தமிழகத்தில் கவுண்டர்கள் விவசாயிகளாக இருக்கிறார்கள். ஆனால் விவசாயியாக இருந்தவர்கள், மஞ்சளையும் கரும்பையும் விதைத்துக் கொண்டிருந்தவர்கள் இண்டஸ்ட்ரியலுக்குள் வந்தார்கள். 3 இண்டஸ்ட்ரிகளை கையில் எடுத்து விட்டார்கள். கோழி முட்டையை அவர்கள்தான் வைக்கிறார்கள். லாரி தொழிலை அவர்கள்தான் கையில் வைத்திருக்கிறார்கள். ரிக்கு தொழிலை அவர்கள்தான் வைத்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்கா வரையிலும் இன்றைக்கு ரிக்கு போர்கள் போடுகிறார்கள் என்றால் அது கவுண்டர்கள் கையில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு ரிக்கும் இத்தனை கோடி ரூபாய். ஆனால் சைலன்ஸாக ஒரு தொழில்துறையில் ஒரு 50 ஆண்டு காலங்களில் முன்னேறி இருக்கிறார் என்றால் அவர்கள் விவசாயத்தை விடவில்லை, பூமியை விடவில்லை. நாம் நம்மளுடைய சூழ்நிலை, திருநெல்வேலியில் தண்ணீர் வராததால் பூமியை விட்டுவிட்டு மீண்டும் சென்னையை நோக்கி சென்று முன்னேறி இருக்கிறோம். ஆனால் மீண்டும் பூமியில் விவசாயம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் நாம் ஒவ்வொரு இடத்திலும் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அரசாங்கத்திடம் பணம் வாங்கி அந்த பணியை செய்கிறார்கள். சென்ட்ரல் கவர்மெண்டில் எவ்வளவு பணம் வருகிறது, ஸ்டேட் கவர்மெண்டில் என்ன பணம் வருகிறது, அந்த அமைச்சர்களும் அந்த சமூகமும் இணைந்து இருக்கிறது. அதனால் தான் தொழில்துறையும் அக்ரிகல்ச்சர் துறையும் ஒன்றையும் அவர்கள் மாற்றாமல் போய்கொண்டே இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டிய கடமை நம்ம சமூகத்திற்கு இருக்கிறது. அதற்கு இன்றைக்கு தேவை படித்த இளைஞர்கள். உண்மையிலேயே சமூக பணி, மாவட்டத்திற்கு ஒருவர் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆபீஸ் போடுங்கள். அங்கே உங்கள் ஊர்களில் இருக்கின்ற அத்தனை சங்கங்களையும் நீங்கள் உறவின் முறைகளுக்குள் 2ஆகத்தான் இருப்பார்கள், 3ஆக இருக்கிறார்கள், 4ஆக இருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள். அவர்களை பற்றி நாம் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் நாம் எல்லோரும் வீட்டில் தான் இருக்க முடியும். அவர்கள் எங்களை உள்ளே வர வேண்டாம் என்று சொன்னாலும் கவலை இல்லை. நம்மளுடைய நோக்கம் இந்த சமுதாயத்தை மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டால் சரியாக ஆகிவிடுவார்கள். அதை நோக்கி நகர ஆரம்பிப்போம். இளைஞரணியினுடைய நோக்கம் என்பது இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு எது வீக்காக இருக்கிறோம் அதை செய்ய வேண்டும். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் ஏன் இந்த அரசியல் களத்தை விட்டு இழந்தோம் என்றால், அருமைக்குரிய அண்ணன் ஆரடி அருணா என்னிடம் சொல்லுவார், நாடார்களை நான் எம்எல்ஏவாக இருப்பேன், அன்றைக்கு ஆலங்குளத்தில் மந்திரியாக இருப்பேன், நான் காலையில் வருவேன், சென்னையிலிருந்து வருவேன், ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வருவார்கள், காப்பி வாங்கி கொடுத்து அண்ணனுக்கு காப்பியை வாங்கி கொடுத்து தந்தி பேப்பரை கையில் வாங்கி கொடுத்து இருப்பார்கள். ஒரு 10 நிமிஷம் பார்ப்பார்கள், கொஞ்ச நேரம் என் கூடயே பேசிக் கொண்டு இருப்பார்கள். என்ன போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை திறக்க போய்விடுவார்கள். நான் நேரடியாக ஆலங்குளம் சென்று விடுவேன். அங்கே ஆலங்குளத்தில் வந்து மதியம் காலை 11 மணிக்கு எல்லோரும் கூடுவார்கள். மாற்று சமுதாயத்தினர் தான் கூடியிருப்பார்கள். அப்பொழுது அவர்களிடம் தேடினால் கூட இந்த கடைக்காரர்கள் கிடைக்க மாட்டார்கள். மீண்டும் மாலை நான் திரும்ப ரயிலுக்கு வருவேன். மாலை முரசு பேப்பரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏற்றி விடுவார்கள். அவர்கள் கடையை பூட்டி வைத்துவிட்டு அடுத்தவரை வைத்துவிட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த அரசியல் களத்திலும் கம்மாயை கூறுவாருவதும், கட்டடம் கட்டுவதும், ரோடு போடுவதும் நாங்கள் யாரிடம் கொடுப்பது? அங்கே இருப்பவர்கள் 24 நேரம் எங்கள் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற ஒரு சமூகம் உட்கார்ந்தே இருக்கிறது. அரசியல் களத்தில் அந்த இடத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். அது எல்லா இடத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் தொழிலையும் பார்க்க வேண்டும், இங்கேயும் செல்ல வேண்டும் என்றால் கட்சியாக பற்றா இருந்தார்கள், கொள்கையோடு இருந்தார்கள். அந்த கொள்கைவாதிகள் எல்லாம் இன்றைக்கு இறந்து விட்டார்கள். இன்றைக்கு மீண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் சமூகம் சரியான சிந்தனைக்கு அடுத்த தலைமுறையை விதைக்க வேண்டும். அதற்கு உண்மையிலேயே இந்த 3 கட்டத்தையும் நாம் யோசிக்கின்ற இடத்திற்கு வந்திருக்கிறோம். நாடார் மகாஜன சங்கம், அருமையான கிருஷ்ணனோ கதிரவனோ கண்ணனோ அவர்கள் சொன்னதை போல சங்கம் ஒரு தொலைதூர நோக்க பார்வை. ஏனென்றால் இதை நோக்கிய குறையார் குடும்பத்தார்கள் இந்த சங்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும், அரசியல் களத்துக்கு போக வேண்டாம் என்ற போ, ஆனால் அந்த கோட்டை தாண்டாதே, ராமர்களிச்சை கோட்டை தாண்டாதே என்பதை போல பின்னால் இருந்து இயங்கு, ஆனால் சமூகம் எதை பாதிக்கிறதோ அதை காப்பாற்றிக் கொடு என்பதை அன்றைக்கும் செய்திருக்கிறார்கள், இன்றைக்கும் செய்வோம். அதற்கு தயாராகிறதுக்கு முழுமையாக பயன்படுத்த வேண்டியது இளைஞர்கள் தான். நாடார் மகாஜன சங்கத்தை எப்படி ஒரு வலுவான அமைப்பாக மாற்றி காட்டினார்களோ அதை போல இந்த அமைப்பை நீங்கள் வலுவாக காட்டுங்கள். மாதந்தோறும் ஒரு மாவட்டத்திற்கு இந்த இடத்தில் கூட்டம் என்பதை
நிர்வாகிகள் தொடர்பு கொள்ளுங்கள். கிப்சன் அவர்களை அங்கே வர சொல்லுகிறோம். அந்த அமைப்பை அங்கே உருவாக்குங்கள். நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் ஒரு மாவட்ட செயலாளரும் அங்கே இருக்கின்றவர்களை நீங்களே ஒரு கம்ப்யூட்டரை ஒரு லேப்டாப்போ அல்லது வாங்கி அல்லது நன்கொடை அந்த ஊரில் இருப்பவருடன் கேளுங்கள். தரவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள். நாங்கள் அந்த ஆபீஸ்களுக்கு வாங்கி தருகிறோம். அதன் மூலம் நீங்க அவர்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாவட்டத்தில் இவ்வளவு மெம்பர் இருக்கிறார்கள், இந்த மாவட்டத்தில் இந்தந்த ஊருக்கு போகிறோம், இந்தந்த மாவட்டத்தில் இவர்கள் தொழில் கேட்கிறார்கள், இவர்கள் அரசியல் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள், இவர்கள் அதிகாரிகளாக வர வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று மூன்றையும் தனித்தனியாக பிரியுங்கள். மூன்றையும் பிரித்து எவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவர்களுக்குரிய ட்ரைனிங்கை கொடுக்க ஆரம்பிப்போம். நாம் நினைத்த இடத்தை அடைய முடியும். அதற்கு இளைஞரணி முதலாண்டு விழாவில் நாம் எடுத்து வைத்திருக்கிறது. ஒரு ஆண்டு காலம் அமைப்பு போடுவதற்கு காலதாமமாயிருக்கலாம், மெம்பர்ஷிப் பார்ப்பதற்கு பல எண்ணங்களாகி நாம் இப்படித்தான் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார். அதற்கெல்லாம் முழு காரணம் நான் மனதார சொல்ல வேண்டும் என்றால், நாடார்களில் அத்தனை பேர்கள் ஒரு 10,000 இளைஞர்கள் 5,000 இளைஞர்கள் கம்ப்யூட்டரை படித்துவிட்டு அடுத்தவனிடம் சேர்ந்து கையேந்தி வேலை வாங்கி 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குகிறானே தவிர சமூகத்திற்கு பயன்படவில்லை. அவன் எங்கேயோ அமெரிக்காவையும் இன்றைக்கு இருக்கின்ற ஹைதராபாத்திலும் பெங்களூரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமூகத்திற்கு எங்கும் வரவில்லை. அவர்கள் வீட்டுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்ற பணியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு செல்வது சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் சமூக உணர்வு வேண்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் உறவின் முறைகளுக்கெல்லாம் அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு காலகட்டங்களில் கிராமங்களில் திருமண வீடு என்றால் அத்தனை பேர்களும் சென்று பந்தி வைக்கின்ற காலம் இருந்தது. ஒரு திருமண வீடு முடிந்து விட்டால், ஒரு மரணம் அடைந்து விட்டால் அந்த கிராமத்தில் சரவை வாசித்தார்கள். அந்த வீட்டில் யார் வந்திருக்கிறார் என்று வாசிப்பார்கள். இல்லை என்றால் ஒரு நாள் அவதாரம் போடுவார்கள். இவை அத்தனையும் இந்த சமூகத்தில் இருந்தது. இந்த சமூகத்தில் இருந்த அத்தனையும் தொலைத்து விட்டோம். அதனால் மீண்டும் இந்த சமூகத்தில் உறவின் முறைகளை எல்லாம் நாம் சரியான பாதைகளுக்கு நடத்தி செல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் உறவின் முறை மூலம்தான் சமூகத்தை ஒருங்கிணைக்க முடியும். இளைஞரணி மூலம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இந்த இரண்டையும் வைத்து நாடார் மகாஜன சங்கம் இந்த முயற்சி எடுக்கிறோம். இளைஞரணி மாவட்ட தலைவர்கள் கொஞ்ச காலம் ஒரு பொறுமையோடு இருந்து ஒரு 3 மாத காலத்திற்குள் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு முன்னால் நாம் தமிழகம் எங்கும் இந்த களப்பணியாற்றி சரியான பாதையை சமூகத்திற்கு கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.